ஒரு நாள் புத்தரிடம் ஒரு சீடர் வந்தார். அவர் மனதில் பல்வேறு குழப்பங்கள், கவலைகள் இருந்ததால் மனம் மிகவும் குழம்பியிருந்தது. அவர் புத்தரிடம் வந்து, குருவே, என் மனதை எப்படி தெளிவடையச் செய்வது என்று கேட்டார். புத்தர் அவரை ஒரு குட்டையில் தண்ணீர் நிரப்பச் சொன்னார். சீடர் தண்ணீர் கொண்டு வந்ததும் புத்தர் அந்த தண்ணீரில் சிறிது மணல் போட்டார். தண்ணீரில் மிகவும் கலங்கலாக குழம்பிப் போயிருந்தது. இதை தெளிவான தண்ணீராக மாற்ற முயற்சி செய் என்றார். சீடர் அதனை செய்ய முயன்றார். கை கொண்டு தண்ணீரை கிளறினார். ஆனால் தண்ணீர் இன்னும் கூடுதல் குழம்ப ஆரம்பித்தது. பின்னர் புத்தர், சரி, அதை நீ சில நிமிடங்கள் எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுவிடு என்றார். சீடர் சில நிமிடங்கள் காத்திருந்து பார்த்தார். அப்போது தண்ணீரில் இருந்த மணல் தாழ்ந்து தண்ணீர் நன்றாக தெளிந்தது. அதை பார்த்த புத்தர், நீங்கள் எதையும் செய்யாதபோது தன் இயல்பின்படி தண்ணீர் தெளிவடைகிறது. அதேபோல நம் மனதை சாந்தமாக விட்டுவிட்டால் அது தன்னால் தெளிவடைந்து நம்மை சுமூகமாக வழிநடத்தும் என்றார். இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. நமது மனதை கட்டாயமாக எதையோ சிந்திக்க வைத்தால் அது குழப்பமாகும். அதை பொறுமையாக சாந்தமாக விட வேண்டும். மனம் அமைதியடைந்தாலே தெளிவான முடிவுகளும் சிந்தனைகளும் நம்மிடம் தானாக வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இறை பக்தி தேவியோடு. நன்றி.